OSCL ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறவங்களுக்கான டாக்குமெண்ட் செக்லிஸ்ட், டேட்டா டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரியான பிடிஎஃப் எல்லாமே OSCL தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ரீபிரிண்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்கு. உங்க அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்எல்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போணும், அவங்க என்ன பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். புதுசா ஆர்எல்டி அட்டெண்ட் பண்றவங்களுக்கு நெறையவே டவுட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, ஆர்எல்டினா என்ன? எப்படி நடக்கும்? அப்படின்றது தான். ஆர்எல்டினா ரொம்ப கஷ்டமானதுலாம் எதுவும் இல்ல. நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா? அத வெரிஃபை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். அவங்களே வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் குடுப்பாங்க. அப்படி இல்லனா நியூஸ் பேப்பர் குடுத்துட்டு, அதுலேருந்து ரேண்டமா தமிழ்ல வாசிச்சு காட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்ற சென்டென்ஸ நீங்க தமிழ்ல எழுதி காட்ட சொல்லுவாங்க. உங்கள தனியா உட்கார வச்சு, உங்களுடைய தமிழ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதில ட்ரெஸ் கோட் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்மலா போங்க. நீங்க தமிழ்நாட்ல இருக்கீங்க, தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட்ட எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே, இது ஈஸியா வந்து பண்ணிறலாம். ரொம்பலாம் பயப்படாதீங்க. ஆர்எல்டி பண்ணாலும் நம்மளுடைய செலக்ஷன் எப்படி இருக்கும்னா, மெயின்ஸ் மார்க்க வச்சு தான் இருக்கும். மெயின்ஸ்ல எந்த அளவுக்கு நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டாப் பிளேஸ்ல வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். சரி, ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்றத பார்க்கலாம். டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் வந்து விட்டுருக்காங்க. அந்த பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில குடுத்துருக்க ஆர்டர் படி உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அங்க வென்யூல போயிட்டு கூட நீங்க வந்து சைன் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க ஃபில் பண்ண தெரியல அப்படின்னாலும் பிரச்சனையே இல்ல. அங்க ஸ்டூடண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க. அத பார்த்து எதுவுமே பேனிக் ஆகாம நீங்க அங்க போய் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து கால் லெட்டர் ஃபார் ஆர்எல்டி. அதாவது ஆர்எல்டி போறதுக்கு ஒரு ஹால் டிக்கெட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல எந்த ஹால் டிக்கெட்டும் வரல. ஆர்எல்டிக்கான உங்களோட ஹால் டிக்கெட், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மு பிரிண்ட் எடுத்துட்டு போணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்ப ரீபிரிண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணி வைக்காம இருந்தீங்கன்னா, இப்ப போயிட்டு அகைன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3 ஒன் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஷீட் அலாங் வித் கேண்டிடேட் டிக்ளரேஷன். டேட்டா ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத அடுத்து நான் ஷோ பண்றேன். அதையும் நீங்க ஃபில் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததா உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டா இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து நீங்க ஆதார் கார்டு இல்லைனா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 10த் மார்க் ஷீட், அப்புறம் 12த் மார்க் ஷீட். நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருப்பீங்கல்ல, அப்போ செமஸ்டர் வைஸ் வந்து மார்க் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எல்லா மார்க் ஷீட்டுமே எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட். ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு ப்ரொஃபஷனலா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி உங்ககிட்ட 2மே இருந்ததுன்னா 2 டாக்குமெண்ட்டையும் கொண்டு போயிடுங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதோடைய டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போயிருங்க. அடுத்ததா கேஸ்ட் சர்டிஃபிகேட். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நீங்க எதுல வரீங்களோ அந்த டாக்குமெண்ட்ட மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. இப்போ ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா, 31/3/2025க்கு அப்புறம் வாங்குன டாக்குமெண்ட்டா இருக்கணும். இடபிள்யூஎஸ்க்கும் அதே மாதிரி தான். 31/3/2025க்கு அப்புறம் நீங்க வாங்கியிருக்கணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிடிஎஃப்பும் நீங்க ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன வேணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க ஏதாவது கவர்ன்மெண்ட் ஜாப்லயோ இல்ல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வேணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் தான் வந்து டேட்டா ஷீட் அண்ட் டிக்ளரேஷன். இதையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, டாப் ரைட்ல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு, கிராஸ் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, இந்த டேட்டா ஷீட்ல வந்து நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தான் எடுத்துட்டு போணும் அப்படின்றது இல்ல. அங்கேயே போய்ட்டும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சத மட்டும் முன்னாடியே ஃபில் பண்ணணும்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க. இதில என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்டேட்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆர்எல்டியோட வென்யூ என்ன, உங்களோட ரோல் நம்பர், உங்களுடைய ஃபுல் நேம், ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ், எந்த ஸ்டேட்டு, பின்கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இந்த மாரி பேசிக்கான விஷயம் தான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், 31/7/2025 படி உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. எங்க பொறந்தீங்க, ரிலிஜன் என்ன, அப்புறம் உங்களுடைய கேட்டகரி. இப்போ நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா, கேஸ்ட் நேமு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்லயே இருக்கும். யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றது. அத பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆல்ரெடி ஒர்க்கிங் பெர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கான காலம் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அதில உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். 10த், 12த், கிராஜுவேஷன் இதெல்லாம் முடிச்சீங்க இல்லையா? அந்த நேம் ஆஃப் த போர்ட் யூனிவர்சிட்டி, எப்ப பாஸ் பண்ணீங்க, எந்த டேட்டு, பெர்சன்டேஜ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து இங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா ஷீட்டோடைய லாஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா,
கேண்டிடேட் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்து நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா அங்கே சைன் பண்ணணும். அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டா ஷீட் ஷுட் பி சைன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்பெனி அஃபீஷியல்ஸ் அட் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வென்யூ போயிட்டு தான் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஜஸ்ட் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை போய் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாருங்கள். கேண்டிடேட் மஸ்ட் ஃபில் த டேட்டா ஷீட் ஆஸ் பர் த ஸ்பெசிமென் அட்டாச்ட் அண்ட் சப்மிட் த சேம் duly signed in duplicate to the concerned regional office at the time of document verification. நீங்கள் கொடுக்க போகிற எல்லா டாக்குமெண்ட்டோட ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க. அதோடைய ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி, இல்லை அங்கே போயிட்டு சைன் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் காலேஜில் இயர் வைஸ், செமஸ்டர் வைஸ் எல்லாம் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் காலேஜோட டிசி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, டிகிரி ஃபைனல் சர்டிஃபிகேட்டு, இல்லை பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட்டோடைய ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதோடைய ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் வந்து பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறது ஒரு டூப்ளிகேட் காப்பி ஜெராக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 காப்பி எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்காக. இந்த மார்க் ஷீட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆர்எல்டிக்கான ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்க ரிலீஸ் பண்ண பிடிஎஃப்லேருந்து டாக்குமெண்ட் செக்லிஸ்ட், டேட்டா ஷீட் அண்ட் டிக்ளரேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே 2 காப்பி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் படிக்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.